ரைஸ் கெட்டதா நல்லதா? கண்டிப்பா நல்லதுதாங்க நான் சொல்லுவேன். இந்த பன்னாட்டு நிறுவனங்களான அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரைஸ் மேல பழிய போட்டு இன்னொரு சைடு அவங்களோட உணவான இந்த சாண்ட்விச்சோ பர்கரோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் வந்து நிறைய சாண்ட்விச் சாப்பிடுங்கன்றாங்க. அந்த சாண்ட்விச் என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? எதுல இருந்து தயாரிச்சிருக்கோம்? முக்கியமா வந்து கோதுமை மைதால இருக்கும். எல்லாமே அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரே விஷயத்தை தான் வேற மாதிரி ஃபார்ம்ல அவங்க பண்ணி அது ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சாப்பிட வைக்கும். ரைஸ் ஏன் இப்ப கெட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் வந்து இப்ப செடன்ட்ரி ஆயிடுச்சு. அதாவது ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் ரைஸ்ல மாவுச்சத்து அதிகமா இருக்கிறதுனால தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணானா, ரைஸ் எடுக்கலாம். இப்ப நீங்க எடுக்கிற ரைஸை பாதியா கம்மி பண்ணிட்டு மிச்சத்தை காய்கறிகளாலேயோ இல்ல பருப்பு வகையினாலேயோ இல்ல நீங்க நான்வெஜ் பிரியர்ங்கன்னா வீட்டுல சமைச்ச சிக்கனோ மீனோ இதை வந்து சைட்ல வச்சுட்டு நல்லா ஃபுல்லிங்கா வந்து சாப்பிடும் போது ரைஸோட நற்குணங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. சுத்தி இருக்கிற அந்த நம்மளுக்கு புரோட்டீன் ஃபைபரோட சத்துக்கள் எல்லாமே நமக்குள்ள போகும். அடுத்த வாட்டி ரைஸை விட்டுட்டு மத்த ஆல்டர்னேட்டிவ் தேடாம இதுல இருந்தே நம்ம ஊட்டச்சத்தை எடுக்கிறது அப்படின்றது யோசிச்சு அதை மாதிரி நம்ம பண்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது.